தேவதாத்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. விக்னம் கர்த்தும் சமர்த்தா ந ஞானினோ தேவதாதயः தாசாமப்யாத்மபூதத்வாத் இதி வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः आगस्ट् मासे 26 दिनः. अद्य दिनस्य विषयः ज्ञानिनः न देवा अपि विघ्नं कुर्युः. बृहदारण्यक उपनिषदिல் வரக்கூடிய 1, 4, 10 இந்த மந்திரத்தில் ஞானிகள் தேவர்கள் இவர்களுடைய விஷயத்தை பற்றி கூறுகிறது. தஸ்ய ஹ ந தேவாஸ்ச ந பூத்யை ஈஷதே ஆத்மா ஹேஷ்யாம் ச பவதி. தேவா அபி தஸ்ய ஞானினஹ விக்னம் கர்த்தும் ந ஈஷதே. தேவர்கள் கூட ஒரு ஞானிக்கு விக்னம் ஏற்படுத்த வேண்டும் என்று இது பண்ண மாட்டார்கள். யதஹா ஏஷாம் தேவானாம் சஹா ஞானி ஆத்மா பவதி. லப்த பிரம்மாத்ம ஞானஹா சேத் சஹா முச்சதே வா நவா. பிரம்மாத்ம ஞானம் அடைந்தவர்கள் அவர்கள் முக்தர்களா இல்லையா? அவர்கள் ஆர் தே ஃப்ரீ ஆர் நாட்? தே ஆர் ஃப்ரீ. இதி சம்சயோ நாஸ்தி. அதாவது என்ன கேள்வின்னா, பிரம்மாத்ம ஞானம் ஒருத்தர் அடைஞ்சுட்டா அப்படின்னாக்க அவ ஃப்ரீயா இல்லை அவளுக்கு ஏதாவது தடைகள் வருமா அப்படின்னு கேட்டா அந்த சம்சயமே இருக்க வேண்டாம். ஞானி சேத் சர்வாத்மா பவேத்யேவ. ஞானி நானே என்ன அர்த்தம்? எல்லாரமாகவும் யார் இருக்கிறானோ அவன் ஞானி. முக்தஹா ஏவ, அவன் முக்தனே. ஞானஸ்ய முக்தேஹே ச அவினாபாவ சம்பந்தஹா. ஞானினஹா முக்தஹா, அதாவது அவினாபாவ சம்பந்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானியா இருந்தா முக்தனா இருக்கணும், முக்தனா இருந்தா ஞானியா இருக்கணும். இதுதான் சம்பந்தம். ஏகேன ஞானினா பாவ்யம் அபிது தே ஞானேன சர்வாத்மா சன்னு முச்சியத் வா நவா இது சம்சயோ ந யுக்தஹா. ஒரு ஞானியாக இருக்கிறான்னாக்க அவன் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவனாக, எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறானா இல்லையா என்ற சந்தேகமே தேவையில்லை. பவத்து அத்திர கஷ்டித் சம்சயோ ஜாயத்தே. தத்யதா மானவாக துர்பலாக தேவதாஸ்து பலிஷ்டா. ஓகே, இருந்தாலும் ஒரு சந்தேகம் ஏற்படலாம். என்ன ஏற்படலாம் அப்படின்னா, மாணவர்கள் எல்லாம் பலத்துல குறைந்தவர்கள், ஆனா தேவர்கள்லாம் என்ன பலம் வாய்ந்தவர்கள். தேவாக அனிமாதி சித்திமந்தக நிகிரஹ அனுகிரக சாமர்த்தியக தாத்ருஷா தேவாக அஸ்ய பிரம்மன் ஞானினஹ மோக்ஷம் பிராப்தும் விக்னம் குர்யுஹு கலு இதி சேத் ந. தேவர்கள் அனிமாதி எல்லா விதமான சித்த சம்பன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அப்புறம் ஒரு விஷயத்தை அவ கொடுக்கலாம், ஒரு விஷயத்தை அவ பிடுங்கிக்கலாம், எடுத்துக்கலாம், இப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய தேவர்கள் பிரம்ம ஞானிகளுடைய மோட்சத்திற்கு தடையாக இருக்க முடியுமா அப்படின்னா, அப்படி இருந்தனா அப்படி கேட்டேன்னா அப்படி கிடையாது. நைஷ சம்சயோ நியாயா. இந்த சந்தேகம் நியாயமானதே கிடையாது. யதஹா பிரம்மஜானி தேவதாம் அப்படி ஆத்மபூதா தஸ்மாத் தேவா அப்படி அஸ்ய விக்னம் நைவ குர்யுஹு. எவன் ஒருவன் ஞானியோ பிரம்மஜானியோ தேவர்களுமே அவனேதான். யார் தன்னை ஆத்மா பிரம்மம் என்று உணர்ந்தவனோ அவனுடைய பார்வையில் தேவர்களுமே தான் தான். அப்போ எப்படி தானே தனக்கு விக்னத்தை பண்ண முடியும்? யதோஹி சர்வாத்ம பூதஸ்ய ஆத்ம ஞானினஹ சத்ரவோ நைவ பவந்தி நஹி ஸ்வயமேவ ஸ்வஸ்ய விக்னம் குர்யாத். அப்போ ஆத்ம ஞானிக எல்லா பூதமாகவும் எல்லா உயிரினங்களாகவும் ஆத்மாவே இருக்கக்கூடியவன் அவன் தனக்குத்தானே விக்னத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. ஓம் தேவதாத்மவிதே
வேதாந்த பாஸ்கராய நமஹா.